வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து டிஏடிஆர் வந்து எவ்வளோ அதிகமாக போகுது, அதோட ஏஐசிபிஎனோட இண்டெக்ஸ் ப்ரைஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் யாருக்கெல்லாம் குறைஞ்ச பிபி வந்து இஷ்யூ ஆகுது இருக்கோ அவங்க வந்து எப்படி செக் பண்ணணும், மைக்ரேட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி மைக்ரேட் ஆகிட்டு இருந்தாக்கா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது இல்லை வேறு எதனா நீங்கள் வந்து பார்ட் அவுட் பண்ணுறீங்க, அந்த பார்ட் அவுட் வந்து நம்மளோட டிஸ்சார்ஜ் புக்கில் வந்து எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனர் அரியர் வந்து கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எந்தெந்த வழிமுறையில் நம்ம வந்து செக் பண்ணலாம், ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எப்படி நம்ம வந்து நம்மளோட அரியர் வந்து கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எங்கிட்ட என்ன கேள்வியை கேட்டீங்களோ அதோட தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன கேள்வி எழும்போதோ, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ அதே மாதிரி தான் நிறைய பென்ஷனருக்கு வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கான விடை வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பயனுள்ள கேள்விகளை வந்து கேளுங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்ட் அவுட் வந்து சோல்ஜர் போர்டு மூலயமா பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரெக்கார்ட்லேருந்து பார்ட் அவுட் பண்ணியும் அதோட காப்பி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட் அவுட் காப்பியை வச்சு டிஸ்சார்ஜ் புக்கில் அவங்களோட பிறந்த குழந்தையோட நேமை வந்து டிஸ்சார்ஜ் புக்கில் எழுதுவாங்கனாக்கா ஒரு சில சோல்ஜர் போர்டில் வந்து எழுதி கொடுப்பாங்க, ஒரு சில சோல்ஜர் போர்டிலலாம் எழுத மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதாத சோல்ஜர் போர்டில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் 90% வந்து எழுத மாட்டாங்க. ஸோ அப்படி எழுதாத சோல்ஜர் போர்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எந்த பார்ட் அவுட் காப்பி உங்களுக்கு வந்து வந்துச்சோ ஸோ அதை வந்து நீங்கள் அந்த பேஜில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் புக்கில் அந்த பேஜை கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ உங்களுக்கு இந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த பார்ட் அவுட் மூலிமா நீங்கள் வந்து காணிக்கலாம். எங்கேயுமே நீங்கள் வந்து சிஏ பில் கிளைம் பண்ணுறீங்க அப்படி இல்லைனாக்கா வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த குழந்தையோட நேம் வந்து ஆர்மி ரிலேட்டட் வெல்ஃபேருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டிஸ்சார்ஜ் புக்கோட அந்த பார்ட் அவுட் காப்பியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதோ இல்லை என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனரோட அரிய தொகை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இது வந்து ஆஃப்டர் மைக்ரேஷன் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன அரியர் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ORP2 அரியர் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனருக்கு பிப்ரவரி 2023 வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஃபேமிலி பென்ஷனருக்கு எல்லாருமே சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ அது வந்து பிப்ரவரி 2023க்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து மைக்ரேஷன் ஆகிடுச்சு, ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு இருந்தாக்கா அந்த மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப் மூலிமா செக் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மைக்ரேஷன் ஆகலை, ஸ்பார்ஸில் வந்து அந்த டைமில் மைக்ரேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பேங்க் பாஸ்புக்கை வந்து ஸ்டேட்மெண்ட் எடுங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிப்ரவரி 2023 ORP2 அரியர் கிடச்சிருக்கணும். அதே போல் 2016 2019 உங்களுக்கு வந்து ப்ரீ 2006க்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களா இருந்தாக்கா சர்க்குலர் 568 கிடைச்சிருக்கணும், ORP1 கிடைச்சிருக்கணும். அதே போல் 7th பே கமிஷனோட அரியர் கிடைச்சிருக்கணும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே ஃபேமிலி பென்ஷனர் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன அரியர் எல்லாம் கிளைம் ஆகிருக்கு, எந்தெந்த சர்க்குலராக இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அந்த சர்க்குலரோட அமௌண்ட் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட அரியர் தொகை கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த அரியர் தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பென்ஷனை தவிர்த்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருப்பாங்க. ஸோ பென்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதத்தில் 27ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதிக்குள்ளே வந்து உங்களுக்கு பென்ஷன் கிரெடிட் ஆகிருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஸ்பார்ஸ் மைக்ரேட்டுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி அந்த அமௌண்ட் ரெகுலராக வர அமௌண்ட்டை தவிர்த்து உங்களுக்கு லம்சம் அமௌண்ட்டாக மென்ஷன் ஆகிருக்குனாக்கா அது வந்து உங்களோட அரியர் அமௌண்ட். இந்த அரியர் அமௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லம்சம் அமௌண்ட் தான் போட்டிருப்பாங்க. டிஏவோட அந்த அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்கும். அதாவது 2000 3000 4000க்குள்ளே தான் அந்த அரியர் தொகை இருக்கும். ஸோ மற்றபடி இந்த பென்ஷன் ரிவைஸ்டான சர்க்குலராக இஷ்யூ பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 10,000 20,000க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து அரியர் வந்து கிடச்சிருக்கும். ஸோ 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே உங்களுக்கு வந்து ஸ்பார்ஸில் குறைஞ்சின பிபிஓ இஷ்யூ ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்பார்ஸில் போய்ட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து
செக் பண்ணி உங்களுக்கு வந்து கிளியராக காட்டலை இல்லை ஸ்டேட்டஸ் வந்து எரர் காட்டுதுனாக்கா நீங்கள் வந்து டைரெக்டாக பிசிடிஐக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. 1800-180-5325 நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணும்போது உங்களோட ஆர்மி நம்பர் சொன்னாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மைக்ரேட் ஆயிருக்குனாக்கா நீங்கள் அவங்கக்கிட்டேயே உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் 12 நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர் வாங்கிட்டு நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவிலே சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தும் உங்களோட பிவிடி வெரிஃபிகேஷன் டேட்டா வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பென்ஷனர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களோட ஸ்பார்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குறைஞ்சின பிபிஓ எடுக்கலாம். மைக்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் எனக்கு வந்து குறைஞ்சின பிபிஓ இஷ்யூ ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்பார்ஸ்லேயோ இல்லை சிபி கிராம்லேயோ கிரீவன்ஸ் போடுங்க. உங்களோட பழைய டேட்டா, அதாவது உங்களோட பேசிக் டேட்டாலாம் அப்டேட் ஆகாது இருக்கும். அதனால் பழைய டேட்டா வச்சு எனக்கு ஸ்பார்ஸ் பிபிஓ வந்து ஜென்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸோ இதை பற்றியுமே நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்லிட்டு பழைய வீடியோ பாருங்கள். அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து புரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு எப்படி ORP 3 கிடைக்கணுமோ அதே மாதிரி டிஏவோட அந்த பர்சன்டேஜை வந்து அதிகமாகணும். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு வந்து டிஆர் வந்து அதிகமாகும். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 46லேருந்து 4% அதிகமாகிட்டு 50% வந்து இப்போ கிடைச்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து 50லேருந்து 53 வந்து அதிகமாகும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கோம் 3லேருந்து 4% வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3% அதிகமாகும். ஸோ இப்போது 50%லேருந்து 53 வந்து அதிகமாகும். ஜூன் மாதம் ஏஐசிபியோட ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 1 ஜூலை 2024 நம்மளுக்கு கிடைக்கணும். அதாவது ஒரு மாதம் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி அப்டேட் ஆகுது இல்லை எந்த டைமில் வந்து அதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக நம்மளோட சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அது வந்து கேள்வியாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு எழும்புகிற சந்தேகமே மற்றவங்களுக்கும் எழும்பலாம். ஸோ அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி மூலிமா மற்றவங்களுக்கும் அந்த சந்தேகத்துக்கான பதில் வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க, நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.